இன்னைக்கு மார்கழி 1ஆம் தேதி. ஆண்டாளுக்கு பிரசாதத்துக்கு எடுத்து வச்சிருக்கோம். என்ன பண்ண போகிறோம்? ஆண்டாளுக்கு வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளாக இருக்கனால வெண்பொங்கல் பண்ணிட்டேன் நான். ஸோ இன்னைக்கு என்னென்னா வெண்பொங்கல் எல்லாருக்கும் தெரியும், சும்மா சொல்கிறேன் ஒரு வாட்டி. நான் 3/4 கப்பு ரைஸ் பச்சரிசி, 1/4 கப்பு வந்து பைத்தம்பருப்பு 2 கலைஞ்சி வச்சுருக்கேன். 2 சேர்த்து 1 டம்ளர், 1 டம்ளருக்கு 4 டம்ளர் ஜலம். அப்புறம் நல்லா 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு லேசாக தட்டி வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, இஞ்சி, கருவேப்பிலை, நெய், உப்பு. ஸோ இது என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த எல்லாம் இது 1 ஸ்பூன் நெய்யை விட்டுன்ட்டு லேசாக வறுத்துன்ட்டு ஜலம் விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நெய்யில் வந்து மிளகு, ஜீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு தாளித்து கொட்டணும். இந்த வெங்கில பண்ணா யூஸ்வலாக இந்த பிரசாதம்லாம் இதில் தான் பண்ணுவேன். நான் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். வேண்டாம்னா குக்கரை கூட பண்ணி நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணலாம். ஆனால் குக்கரில் வைக்கும்போது 1:4 விட்டுட்டு ஒரு 4 விசில் விடணும். நல்லா சாதமும் பருப்பும் நல்லா ஊறு தெரியாமல் குழஞ்சிடணும். 1:5 கூட விட்டுக்கலாம். நீங்கள் இந்த இண்டக்ஷன் வீடியோவில் சொன்னீங்க இல்லையா, நெய் இன்னும் பால் ஒன்றும் சாப்பிடாம இருக்க வேண்டாம், பிரசாதத்துக்கு போடலாம். ஸ்பெஷலாக அன்னைக்கு நிறைய நம்ம வந்து நெய் பால் எல்லாம் சேர்த்து பன்னீர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அது அவாவோட விருப்பம் தான். நம்ம ஒரு வருஷம் வந்து நம்ம நெய்யே சேர்க்காம பண்ணோம். நம்ம ஆண்டாளுக்கு கூட நம்ம நெய் இல்லாம தான் வச்சோம். நம்ம அப்படியே இருக்கலாம். இல்லைன்னும் போது இந்த மாதிரி பிரசாதம் பண்ணிட்டு நம்ம அது பிரசாதத்துல நெய் இருந்தா பரவாயில்ல, செப்பரேட்டா சாப்பிடும்போது நெய் போட்டு சாப்பிடாம இருக்கலாம். அப்படிலாம் பண்ண வேண்டாம். சில பேர் எப்படி இருப்பாங்க, இப்ப இந்த பிரசாதம் பண்றோம் இல்லையா, இந்த பிரசாதம் மட்டும்தான் சாப்பாடு எடுத்துப்பா மத்தியானத்துக்கு, நைட் வந்து ஒரு டிஃபன் எடுத்துப்பா. ஸோ அந்த மாதிரி மார்கழி மாசம் ஃபுல்லா வந்து மொத்தத்தை ஒரு மாதிரி பார்த்து வந்து இது கம்பல்சரி எதுவும் இல்லை, எல்லாமே நம்ம இஷ்டம் தான், நம்ம மனசுதான். கொஞ்சம் அட்லீஸ்ட் அது வந்து நீ சாத்வீகமானு சொன்ன மாதிரி கொஞ்சம் வெங்காயம் போட்டு இல்லாம சில காய்கறிகள் சேர்த்துட்டு நம்ம ஆண்டாள் என்னதான் சாப்பிட்டு என்ன பண்ணாலும் ஆண்டாள் நினைச்சுட்டு இருக்கிறது வந்து அதுதான் வந்து நம்மளுக்கு வேண்டியது. ஆண்டாள் நினைக்கும் போது எப்படி அந்த கதையில வந்து கிருஷ்ணர் வந்து எப்படி அவன் மைண்ட்ல போய் அவருக்கு வேண்டியதை சாதிச்சிருந்தாரோ அதே மாதிரி நம்ம ஆண்டாள் கொண்டு மனசுல நிறுத்திட்டோம்னா ஆண்டாள் வந்து நம்மளுக்கு வேணுங்கிறத செஞ்சு தருவா. ஸோ எல்லாரும் டெய்லி ஆண்டாள் ஒரு 5 நிமிஷம் நினைச்சிட்டு சின்ன விளக்கேற்றி வச்சா கூட பரவாயில்ல. ஆண்டாள் போட்டோ இருந்ததுன்னா ஆண்டாள் போட்டோக்கு முன்னாடி விளக்கேற்றிட்டு என்ன பிரசாதம் பண்றோமோ டெய்லி 30 நாளைக்கு பண்ணிட்டு திருப்பா வந்து 30 சொல்லலாம், முடியாட்டா அட்லீஸ்ட் அது ஒண்ணு அன்னன்னைக்கு திருப்பாவே கண்டிப்பா சொல்லணும். அது பண்றதுனால ஒரு சந்தோஷம், ஒரு பாசிட்டிவிட்டி வந்து சொல்ல முடியாது, வாயால சொல்ல முடியாது, அவ்வளோ இருக்கு. ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் பாசரம் சொல்றோம். செகண்ட் டே சொல்லும்போது ஒன்று சேர்த்து சொல்லணுமா இல்லை 2ஆவது நாள் மட்டுமா? ஒன்றும் சேர்த்து சொன்னா நல்லது. டைம் இல்லை முடியல அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் அந்த அன்னன்னைக்கு பாசத்தை சொல்லிட்டு இந்த இப்பதான் நிறைய எல்லாத்துலயும் யூடியூப்ல எல்லாமே இருக்கிறதுனால அட்லீஸ்ட் ஆத்துல போட்டு சமைக்கும் போது போட்டு இருந்தா கூட அந்த வைப்ரேஷன் இருக்கும் நமக்கு. ஆனா அது கண்டிப்பா அது வந்து அந்த திருப்பா 30 டெய்லி ஆத்துல ஓட நல்லது. சொல்றது வந்து அட்லீஸ்ட் அந்தந்த திருப்பாவே அட்லீஸ்ட் சொன்னா கூட போறோம். நல்லா வந்து டெய்லி வந்து வாசல்ல நல்லா கோலம் போடணும். அபார்ட்மெண்ட்ல இருக்க முடியும்னா கூட சும்மா அந்த வாசப்படியை லேசா தொடச்சிட்டு சின்னதா ஒரு கோலம் போட்டா கூட ஓகே. கோலம் போடணும். வாசல் 2 விளக்கு ஏற்றிருக்கணும். 5 மணிக்கெல்லாம் எழுந்து வச்சு வச்சிடணும் சூரியத்துக்கு முன்னாடி. அது எப்படி கார்த்திகை மாசம் ஃபுல்லா நம்ம சாயந்தரம் விளக்கு ஏற்றினோமோ அதே மாதிரி இப்போ மார்கழியில வந்து வாசல்ல 2 காத்தால ஏற்றணும். இந்த விளக்கு வந்து எங்க வாசப்படியில வைக்கணும். நம்ம வந்து எதனால அப்படி விளக்கு ஏற்றணும் கோலம் போட்டோம்ன்ற சயின்டிபிக்காவும் நிறைய சொல்லியிருக்கீங்க நீங்க. பழைய வீடியோஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்த்தா கூட தெரியும் இருக்கலாம் ஒன்னு. ஓகே சரி, நீங்க முன்னாடி ஆகட்டும், ஆனதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க திருப்பா பத்தி. பாசனம் வந்து இப்ப பார்த்தலாம். அந்த என்ன பாசனம்ங்கிறத பார்த்தலாம். பாசனத்தோட விளக்கம் வந்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லும். இது வந்து உய்யக்கொண்டார் எழுதின தனியன். இது திருப்பாவை தனியங்கள் படிச்சுட்டு நம்ம திருப்பாவை ஆரம்பிக்க போறோம். இன்னைக்கு வந்து முதல் பாசனம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிடையில் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி சிங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறது முதல் பாசுரம். முந்திரிப்பருப்பு, ஜீரகம் கொஞ்சம் இதாகட்டும், அப்புறம் இஞ்சி இது போட்டு
திருப்பாவையில் பாவைனா இஞ்சி. ஆமாம், இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொன்னீங்களே. ஆமாம், இஞ்சி இருக்கு, அரண் இருக்கு, கண்விழி, அதுவும் பாவைன்னு தான் சொல்லுவோம். பெண் பாவைனா எல்லா மீனிங்லையும் நம்ம வச்சு பார்த்தாலும் அந்த திருப்பாவையோட அர்த்தம் வந்து வேற வேறமாக வரும். ஆமாம், நீங்களே ஒரு வருஷமும் வேற வேற மாதிரி தானே சொல்கிறீங்க. ஆமாம், ரொம்ப நல்லா குழஞ்சிட்டு இருக்குங்க. ஆமாம். இந்த பாத்திரத்தை வந்து சூடு இருக்கும். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஸ்லோவெல்லாம் சொல்லி நைவேத்தியம் ஆனதுக்கப்புறம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவே ஆகிடும் ப்ராக்டிஸ். ஸோ இந்த மாதிரி டயத்தில் ஆஃப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே. ஆண்டாள் பிரசாத் ஆயிடுத்து. இப்போ ஃபஸ்ட்டு திருப்பாவை உங்களோட இது கேட்போம். விளக்கம் பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி வந்து மார்கழி 1ஆம் தேதிக்கான பாசுரத்தோட விளக்கம் பார்க்க போகிறோம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள், அந்த பாசுரத்தில் இருந்து அதில் என்ன சொல்கிறான் ஆண்டாள்? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள், அன்னைக்கு நல்ல நாள் அப்படிங்கிறேன். நீராட போவோம், ஸ்ரீமன் நாராயணன் அவருடைய அருளை வாங்கிப்போம், அவரோட கடாட்சம் வேணும் அப்படின்னு தோழிகள் எல்லாம் கூப்பிடுறான். அப்படி தானே இருக்கு. ஆமாம். இதை வந்து நம்ம திருப்பாவையை நம்ம எப்படி பிரித்தோமோ அதே மாதிரி இந்த பாசுரத்தில் இப்போ வந்து வேற கோணத்தில் நம்ம வார்த்தைகளை பிரிக்க போகிறோம். எப்படி? வார்த்தைகளை வேற கோணத்தில் பிரிக்க போகிறோம். புது புது இடங்களில் கமா வச்சு அது அர்த்தம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இந்த பாசுரத்தோட அர்த்தம் எப்படி தெரியுமா வரும்? சிந்தனை சீராக இருந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த மனசை வந்து கண்ணன் வந்து திருடின்னு போயிடுவான். திருடின்னு போன அந்த மனசை என்ன தெரியுமா பண்ணுவான்? தன்னுடைய மார்பு பக்கத்தில் வச்சுப்பான். அப்படிங்கிறது இந்த பாசுரத்தில் இருக்கு. நம்புவியா நீ? இப்போ நான் சொன்னது இந்த பாசுரத்தில் மறைஞ்சிருக்கு. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். இந்த மார்கழியை வந்து நமக்கெல்லாம் தெரிஞ்சது வந்து மார்கழிங்கிறது ஒரு மாதம், மார்கசீர்ஷம். இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் ஆயர்பாடியில் ஒரு 5 லட்சம் பெண்கள் வந்து நிலவரையில் இருந்தால் அவளை வந்து காத்தியாயினி விரதம் இருக்கிறதுக்கு ஊர் பெரியவாள்லாம் கூப்பிடுறான். நாளைக்கே வாங்குங்க, பஞ்சம் வர்ற மாதிரி தோன்றுது, அதனால பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் போய் காத்தியாயனி யாகம் பண்ணுங்க யமுனையாத்தங்கரையில், உங்களுக்கெல்லாம் துணைக்கு கண்ணா வருவான் அப்படின்னு சொன்னாலும் இல்லையா? நாளைக்கே பண்ணுங்க அப்படின்னது அந்த நாள் வந்து அவா ஃபிக்ஸ் பண்ணல. அந்த நாள் அமைச்சு கொடுத்தது கண்ணன், அவா ஃபிக்ஸ் பண்ணல. அவளா தேதி முகூர்த்தம்லாம் பார்த்து இன்னைக்குலேருந்து ஆரம்பிப்போம், மார்கழி மாதம் நல்ல பௌர்ணமி அன்னைக்கு நம்ம இதை ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சாலா? இல்லை. கண்ணை அமைச்சு கொடுத்தான். கண்ணை எப்போ அமைச்சு கொடுப்பான்? நம்மளுடைய மனசுல வேண்டாத விஷயங்களை அகற்றிட்டு கண்ணனை மட்டும் வைக்கணும் அப்படின்னு இந்த பாசுரத்துல ஆண்டாள் சொல்றான். எங்கன்னு பார்க்கலாமா? இந்த மார்கழி இருக்கு இல்லையா, மார்கழியை 2ஆ பிரிச்சிடலாம். வேண்டாததை எடுக்கணும், விளக்கணும், நீக்கணும் அப்படிங்கிறதுக்கு தமிழ் வந்து கழின்னு அர்த்தம், கழித்தல் இல்லையா? இப்ப மனசு அப்படிங்கிறதுக்கு வந்து மார்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, வார்த்தை இருக்கு. அத வந்து மார்பு, மனசுல இருக்க வேண்டாததை கழிக்கணும், அதான் மார் பிளஸ் கழி, மார்கழி. மனசுல இருக்கிறத வேண்டாததை எடுக்கணும், அதையும் கண்ணங்கிட்டேயே நம்ம பிரார்த்தனை பண்ணணும். உன்னை தவிர வேற எதுவும் சிந்தனைகள் எனக்கு மனசுல இருக்கக்கூடாது, அதை கழிச்சிடும், மார்கழி. அந்த விஷயங்கள், வேண்டாத விஷயங்கள் என்னென்ன இருக்கும்? லௌகிக்க வாழ்க்கையில அடுத்த வாழை பார்த்து பொறாமப்படுறதோ, இல்லை நம்ம மனசுக்குள்ளே சோம்பேறித்தனம் வச்சுக்கிறதோ, இதெல்லாம் வந்து வேண்டாத விஷயங்கள். இதெல்லாத்தையும் எடுத்துரும். அது எடுத்த உடனே மனசு பூரா என்ன வந்துடும்? ஒரு அமைதி வந்துடும், ஒரு சலனமில்லாத வாழ்க்கை. அந்த சலனமில்லாத அந்த ஓட்டம் கையில் வச்சுட்டு இருப்பான் அவன், கண்ணை வச்சுட்டு இருப்பான். அது என்னது? புல்லாங்குழல். உள்ள என்ன இருக்கு? புல்லாங்குழலுக்குள்ள காத்து, வெற்றிடம். சலனமில்லாத அந்த வெற்றிடம் புல்லாங்குழல் அவன் எடுத்துடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசு பூரா கண்ணை வந்து உட்கார்ந்துடுறான்.
அதான் அவன் உதட்டோட உதடா இசைக்கிறான் இல்லையா புல்லாங்குழல, கண்ணை வந்து உட்காந்துன்றோம். அதான் வந்து மதி நிறைந்த நன்னாள். அவன் வந்துட்டான்னா அது நன்னாள். அவன் வந்து மனசுக்குள்ள உட்காந்துட்டான்னா அதுதான் நன்னாள். அதுக்குன்னு தனியா ஒரு நாளை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. பெருமாள் சேவிக்கிறதுக்கு ஒரு நாள் தேவைன்னு சொல்லல. எப்ப பெருமாளை நினைக்கிறியோ அப்போ நன்னாள் அது. பின்னால வந்து ராமானுஜர் வந்து நம்ம பார்த்துருப்போம், எந்த விதமான பாகுபாடும் இல்லாம அவர் வந்து ஸ்ரீ வைஷ்ணவத்தை வந்து பரப்பினார். ஸ்ரீ வைஷ்ணவம் வந்து பின்பற்றத்துக்கோ மோட்சத்துக்கோ தகுதி என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா ஆசை அப்படின்னாரு. பெருமாள் மேல ஆசை இருக்கணும். அந்த ஆசை இருந்தா யார் வேணாலும் பண்ணலாம். இது ஆண்டாள்கிட்ட இருந்து எடுத்த இன்ஸ்பிரேஷன் தான் ராமானுஜருக்கு. ஆண்டாள் இங்க என்ன நம்ம சொல்றா, நீராட போதுவீர் போதுமினோ. போதுவீர்னா என்னது, வர்றவாள்லாம் வாங்கும். இப்ப பாவை அப்படிங்கிறது வந்து, திருப்பாவை அப்படிங்கிறது வந்து பெண்கள் பண்ற விரதம் அப்படின்னு நம்ம அந்த ஜெண்டர்ல பார்க்கக்கூடாது. இது வந்து ஜீவாத்மான்னு பார்க்கணும். போதுவீர் அப்படின்னா வர்றவாள்லாம் வாங்கணும்னு அர்த்தம். பெண்கள் மட்டும் வாங்கோ, கன்னி பெண்கள் மட்டும் வாங்கோ, ஆண்கள் வரக்கூடாது அப்படி இல்லை. யார் வேணாலும் விருப்பப்படுறவா, அதான் போதுவீர் போதுமினம். போதுவீர் அப்படின்னா விருப்பப்படுறவா வாங்கோ, ஆசைப்படுறவா வாங்கோ. இப்ப பெண்களை வந்து ஜீவாத்மாவா சொல்றது, நம்ம எல்லாமே பெண்கள். அந்த ஜீவாத்மாவுக்கு ஆண் பால் பெண் பால் கிடையாது, எல்லாருமே பெண்கள். இந்த பெண்கள் வந்து யார் மேல ஆசைப்படணும், கண்ணை மேல ஆசைப்படணும். கண்ணனை நம்ம சார்ந்து இருக்கோம், கண்ணை மேல ஆசைப்படணும். அப்படி இருக்கும்போது நம்ம மனசு வந்து அந்த ஜீவாத்மா, அந்த ஆத்மா வந்து செல்வந்தர் ஆயிடுவோம். எப்படி செல்வந்தர்? செல்வந்தர்னா இவ சொல்றது வந்து நகை பைசா இல்ல, கண்ணன் வந்து உட்கார்ந்துடுறாங்க. கண்ணை வந்து உட்கார்றத செல்வம் அப்படின்னு சொல்ல. செல்வ சிறுமீர்காள். இந்த செல்வம் வந்து மனசுல வந்து நீ கிருஷ்ணனை நினைச்சிட்ட அப்படின்னா நீ செல்வந்தர். இந்த வார்த்தை பிரயோகம் இருக்கு இல்லையா, ஆண்டாளுக்கு இன்ஸ்பிரேஷன் எங்கன்னு தெரியுமா வந்தது? வால்மீகிட்ட இருந்து வந்தது. ராமாயணத்துல விபீஷணன் வந்து ராவணனுக்கு அண்ணனுக்கு எல்லா அறிவுரையும் சொல்றான். மாற்றான் மனைவி இது, இவளை கவர்ந்து வந்தது தப்பு. இந்த ராமன் வந்து ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம். அவனை பகைச்சுண்டேன்னா நம்ம குலமே வந்து அழிஞ்சிடும். முதல் வேலையா இவளை கொண்டு போய் அவங்கிட்ட ஒப்படைச்சிடும் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொல்றான் விபீஷணன் தான் வரும் ஸ்லோகத்துலலாம். இந்த ராவணன் வந்து கேட்க மாட்டான். என்னால் இதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் விபீஷணன் வந்து இனிமே இந்த இடத்துல என்னால இருக்க முடியாது, நான் போய் ராமன்கிட்ட சரணடைய போறேன் அப்படின்னு சொல்றான் இல்லையா. அந்த நிமிஷம் வால்மீகி வந்து விபீஷணன் என்ன தெரியுமா சொல்வார்? ஸ்ரீமான் விபீஷணன். எப்ப வந்து நம்ம மனசுக்குள்ள பெருமாள் உட்கார்ந்துட்டாரோ அப்ப நம்ம செல்வந்தர். ஸ்ரீமான் விபீஷணன் அப்படின்னு சொல்ற மாதிரி செல்வ சிறுமீர்காள். எப்ப செல்வ சிறுமீர்காள் மனசுக்குள்ள பெருமாள் உட்கார்ந்து வேண்டாதது எடுத்துடணும். மார்கழி மனசுக்குள்ள இருக்கிற கெட்ட விஷயங்களை கழிச்சிட்டு மதி நிறைந்த மனசு பூரா கண்ணன் இருக்கணும். அப்படி வரும்போது நம்ம எல்லாருமே வந்து செல்வ சிறுமீர்காள். போதுவீர் போதுமினோ. நீ மட்டும் பெண்கள் பண்ற விரதம் இல்லை, இது எல்லாரும் பண்ற விரதம். என்ன வேண்டிக்கணும், வேண்டாததை எடுத்துட்டு வேணுங்கிற கண்ணனை உள்ள வச்சுக்கணும் அப்படிங்கறதான் விரதம். இப்படி பண்ணுனா என்ன ஆகும்? நீராட போதுவீர் போதுமினோ. அடுத்த வார்த்தை என்ன? நேரிழையீர். நேரிழையீர்னா என்ன? இழை அப்படின்னா என்ன தெரியுமா? தங்கம். தங்கமா? ஆமா. நேர் அப்படின்னா சீர் மிகுந்த அழகான. அந்த பெண்களை சொல்றா நேரிழையீர் அப்படின்னு. அந்த பெண்களை கூப்பிடுற மாதிரி இருக்கலாம். நம்ம இன்னொரு அர்த்தமும் இதுல எடுத்துக்கலாம். நேரிழையீர் அப்படின்னா அந்த தங்கமே நீதான் எடுத்துக்கலாம். இப்ப அந்த தங்கமே நம்ம ஆயிட்டோம் வச்சுக்கோ. தங்கமே அப்படின்னு அந்த சொல்லிட்டா அப்படின்னா, ஏன்னா செல்வ சிறுமீர்கள் தானே, செல்வ சிறுமீர்கள் நான் ஏற்கனவே அவளை சொல்லிட்டா. சோ நம்ம வந்து தங்கம் ஆயிட்டோம். தங்கமானா அது என்ன பண்ணுவான்? இப்ப அணிகலன் ஆயிடுத்துன்னு வச்சுக்கோ. கண்ணனுக்கு நம்ம அணிகலன் அப்படின்னா கண்ணை எங்க மாட்டிப்பான்? கழுத்துல மாட்டிப்பான். மாலை போட்டு இருக்கான்னா அது வந்து மார்புல படும். கண்ணனோட மார்புல படும். மார்புல யாரு இருக்கா? மகாலட்சுமி. மகாலட்சுமி யாரு?
ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா எப்ப நம்ம வந்து போக முடியுங்க? மனசு சுத்தமா இருக்கும், சிந்தனை சீரா இருக்கும்போது நம்ம வந்து அணிகலன்களா மாறுறோம். அந்த அணிகலன்களை வந்து தன்னோட கழுத்துல போட்டுருவான். அப்ப மார்புல நம்ம இருப்போம். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். இது வந்து கமாவை வந்து எங்க தெரியுமா வைக்கணும்? ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல கமா வச்சோம் வச்சுக்கோ. கூர்வேல் கொடுந்தொழிலன் கமா, நந்தகோபன் குமரன். இப்ப நந்தகோபனை வந்து கூர்வேல் கொடுந்தொழிலன் வச்சோன்னு வச்சுக்கோ, அந்த கமா அங்க தேவையில்லை. அது வந்து நந்தகோபனுக்கு கொடுக்குற அட்ஜெக்டிவ் ஆயிடும். அதாவது நந்தகோபன் வந்து கூர்வேல் கொடுந்தொழில் பண்றவர். அவர் வந்து மன்னனா இருந்தவர், மன்னனா இருக்கார். கிருஷ்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்தது அப்படின்னா அந்த அசுரர்களை வந்து வதம் பண்ணிடுவார். அதனால கூர்வேல் கொடுந்தொழிலன் அந்த நந்தகோபன் அப்படின்னு நேரடி பொருள். இது இந்த கமாவை வந்து அங்க போட்டோம்னு வச்சுக்கோ, கூர்வேல் கொடுந்தொழிலுக்கு அப்புறம் ஒரு கமாவை போட்டோம்னா இந்த கூர்வேல் கொடுந்தொழில் பண்றவன் யாரு தெரியுமா? அவன் நந்தகோபனோட குமரன். அவன் கொடுந்தொழில் என்ன பண்றான்? அதான் மார்கழி. என்ன பண்றான்? வேண்டாதத விளக்குறான், வேண்டாதத ஒதுக்குறான், வேண்டாதத அழிக்கிறான். மனசுல இருக்கிற வேண்டாதத அழிக்கிறத கூர்வேல் கொடுந்தொழிலன். எப்படி அழிக்கிறான்? கூர்வேல் அவனுடைய பார்வை வந்து நம்ம மனசு சுத்தமா இருக்கும்போது அவனோட பார்வை வந்து அப்படியே விழுமா நம்ம மேல, அப்படியே கவர்ந்துருவான். உள்ளம் கவர் கல்வன், அந்த உள்ளத்தை கவர்ந்துன்னு போயிடுவான். அது வந்து கவிதையில வந்து கேலி பண்ணி ஒரு இதை வந்து நல்ல விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கும், நல்ல விஷயத்த அப்படி கேலி சொல்ற மாதிரி இருக்கும். கூர்வேல் கொடுந்தொழிலன் அப்படின்னா அப்பேற்பட்ட விஷயத்த தன்னுடைய பார்வையால, கூர்வேல் அப்படிங்கிறது கண்ணனுடைய பார்வை. அதனாலதான் திருப்பாவை. திருப்பாவை, பாவைக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்? கண்வெளி. ஏறார்ந்த கண்ணி யசோதை. கண்ணினா என்னது? ஏறார்ந்த கண்ணி அப்படின்னா கண்ணனை பார்த்து பார்த்து, கண்ணனுடைய அழக பார்த்து பார்த்து அவ கண்ணு வந்து திருக்கண்ணா எடுத்தான். திருப்பாவை ஏறார்ந்த கண்ணி. கண்ணை வந்து ஒரு விக்கிரகம், அந்த விக்கிரகத்துக்கு அர்த்தம் பாவை. இல்லையா? அந்த மாதிரி ஒரு தொழில், அந்த கொடுந்தொழில் தேவையில்லாததை விலக்கி நம்ம மனசுல அவன் வந்து உட்கார்ந்து நம்மளை அணிகலனா ஆக்கிடுவான். அந்த அணிகலனை தான் சூடிண்டு அவனுடைய மார்பு பகுதியில படுற மாதிரி வச்சுப்பான். இந்த மகாலட்சுமி மாதிரி நம்மளும் இருப்போம். எப்போ? நம்ம மனசு பூரா அவன் இருக்கணும். அப்படி சொல்லிட்டு இங்க நாராயணனை பத்தி சொல்றான். இப்ப ஆயர்பாடி பெண்களுக்கு நாராயணனை பத்தி தெரியுமா? பார்க்கடல் பத்தி தெரியுமா? அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் யாரு? கண்ணன் தான். இந்த தருவான் அப்படிங்கறது வந்து நம்ம வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இங்க நாராயணனே நமக்கே பறை தருவான். அதாவது இங்க ஒரு அழுத்தம் இருக்கு. ஆண்டாள் என்ன சொல்றனா, கீழ்வானம் வெள்ளென்று அந்த பாசனத்துல போவான் போகின்றாரை போகாமல் காத்து. எப்பேற்பட்ட வரி வரும். போவான் போகின்றார் அப்படின்னா போறதுக்காகவே போறான், சும்மா போல. போற வழியில இதை முடிச்சுட்டு போலான்னு போல. இப்ப நம்ம எங்கேயா போவோம், போற வழியில ஒரு கோவில் இருந்து வச்சுக்கோ, கிருஷ்ணர் கோவில் இருக்கு, அதை பார்த்துட்டு போவான். அவன் அப்படி போல கோவிலுக்காகவே போறான். அதான் போவான். அதே மாதிரி தான் இங்கேயும் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னா தருவதற்காகவே அந்த அவதாரம் கண்ணன் அவதாரம். ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமான கண்ண அவதாரம் நமக்கு இந்த பதவியை கொடுக்கறதுக்காகவே வந்தவன். தருவான், அதை கொடுக்கறதுக்காகவே வந்தான். அங்க ஒரு அழுத்தம் கொடுத்தா அர்த்தம் வேறமையா இருக்கும். இப்ப ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம் இந்த மாதிரியான பாக்கியத்தை நமக்கு கொடுக்கறதுக்காகவே எடுத்த அவதாரம். கூர்வேல் கொடுந்தொழிலன். என்ன தொழில் பண்றான் அவன்? வேண்டாததை விளக்கிடுவான். ஆண்டாளே சொன்னா பத்தியா, என் மனசுக்குள்ள எதா இருந்தா நீயே எடுத்துரு. அதை எடுத்துட்டு கண்ணனை உள்ள உட்கார வச்சு மனசு பூரா, சிந்தனை பூரா சீர் மழுகும். அந்த சிந்தனை வந்து சீரா இருக்கணும், செயல் வந்து சுத்தமா இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளையே அணிகலனா மார்புல படுற மாதிரி வச்சுப்பான் கண்ணன். அதான் இந்த பாசுரத்துடைய அர்த்தம்.
பிரிக்கிற வார்த்தையை வந்து வேற மாதிரி பிரித்து கமாவை வேற இடத்துல போட்டு சில வார்த்தையில் அழுத்தம் கொடுக்கும்போது அர்த்தம் வந்து இப்படி வந்துடும். ஸோ அர்த்தம் வந்து இந்த பாசுரத்தில் நேரடியாக பார்க்கும்போது எல்லாரும் வாங்க கொழிக்க போகலாம், கார்த்தால இருந்திருந்து யமுனை ஆத்தங்கரையில் குளித்தோம்னா பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து மனசை சுத்தமாக வச்சுட்டோம் அப்படின்னா பெருமாளுடைய மார்பில் இருக்கலாம். நம்ம வந்து அவனுக்கு அணிகலன், நேரிழையீர். நீங்கள் வந்து நேரிழையீர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டாள். ஸோ ஆண்டாள் வந்து முதல் பாசுரத்திலேயே முத்திரையை பதிச்சா திருப்பு ஆவை, அதாவது நம்மளை பெருமாளை நோக்கி திருப்புற, அந்த ஜீவாத்மாவை பெருமாளை நோக்கி திருப்புறதுக்கு முதல் முயற்சி நம்மளை தயார்படுத்திக்கணும். எப்படி தயார்படுத்திக்கணும்? மனசை சுத்தமாக வச்சுக்கணும். நேரடியாக சும்மா குளிச்சுட்டு போய் பெருமாள் சேர்க்கப்படாது, மனசு சுத்தமாக இருக்கணும். அதை வந்து தயார்படுத்திட்டா முதல் பாசுரத்திலே வந்து கலியன் பூங்குன்னனாரோட வரி ஒன்று இருக்கும், அது வந்து எப்பயுமே வரக்கூடாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அதாவது கெட்டதாகட்டும் நல்லதாகட்டும் வெளியேந்து வராது, எல்லாம் உள்ள இருந்தது. ஸோ உள்ள இருக்கிற மனசை சுத்தப்படுத்திக்கணும் பெருமாள்கிட்ட போகிறதுக்கு முன்னால அப்படிங்கிறது ஆண்டாளுடைய முதல் பாசுரத்தோட முத்திரை. சூப்பர், நல்லா இருந்தது. இந்த ஜென்ரலாக இந்த திருப்பா வந்து பார்க்கும்போது எல்லாரும் குளிச்சுட்டு மடியாக பூஜை பண்ண வாங்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி, இந்த பௌர்ணமி நல்ல நாள் அப்படி வாங்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறது என்ன தெரிஞ்சதுன்னா மனசு சுத்தமாக இருக்கணும், அதுதான் முக்கியம். ஃபஸ்ட்டு இந்த பக்திக்கு வந்து முதல் படி வந்து மனசு சுத்தமாக இருக்கணும். அது சொல்ல மாதிரி மனசு சுத்தமாயிட்டாலே எல்லாமே எல்லா ஐஸ்வர்யமும் வந்துடும். அட்லீஸ்ட் அதுக்கு வந்து நம்ம பக்குவப்படுத்திக்கணும். நல்லதே நினைக்கிறேன், அதாவது இப்போ ஆண்டாள் நினச்சிட்டு இருக்கும்போது ஆண்டாள் சொன்னது ஞாபகத்துக்கு வரணும், மனசு நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஸோ கோபதாவங்கள் எதுவுமே நம்ம கையில் கிடையாது. ஸோ அது எல்லாரும் புரிஞ்சுட்டு எல்லாரும் வந்து நம்ம வந்து எல்லாரும் கண்ணனையும் ஆண்டாளையும் நினச்சிட்டு இருக்கணும். ஸோ ஆண்டாள் நம்ம நல்லது பண்ணி தருவா கண்டிப்பாக. ஆண்டாள் வந்து ஒரு எப்போ ஒரு பதிச்சுட்டு போயிருக்கா இல்லையா, அந்த பதிவு வந்து இன்னும் அப்படி தோண்ட புதையல் மாதிரி ஒரு மீனிங் ஒன்று வருது. ஒரு வருஷம் நீங்க சொல்றீங்க, புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு சிந்தனை ஒரு கோணத்துல பார்க்கலாம். ஸோ அப்போ இன்னும் எத்தனை ஜென்ரேஷனுக்கு இது இந்த ஆண்டாள் வந்து ஒரு நம்மளுக்கு வந்து சொல்லித்தரப்போறான்னு தெரியல, அவ்வளோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஸோ எல்லாரும் ஆண்டாள் நினைச்சிட்டு நம்ம ஆரம்பிப்போம் அந்த மார்கழியை. எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும், ஆண்டாள் வேண்டிப்போம். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அப்படியா? நல்லா சொன்னீங்க, கேட்கறதுக்கு காலங்காத்தால அருமையாக இருந்தது. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.